ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. இதியா என்னமா வரலையா? கொஞ்சம் வேலை இருக்குங்க, நீங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க. நான் வேலையை முடிச்சுட்டு அது பறவைக்கு கிளம்பேன். லூசு நடந்துலாம் போனோம். இதுனா போற வழியில இறக்கி விட்டுரும் இல்லம்மா. ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் போகாததுனால நீங்களும் சென்னைன்னு கிளம்பிட்டியா? நானும் 2 நாள் பொட்டிக் பக்கமே போய் பார்க்கல. நானும் சென்னைன்னு கிளம்பிட்டேங்க. கவின் காலேஜுக்கு போறதுக்கு முந்தி நான் கிளம்பிடுவேன். அப்பனா அவன் பைக்ல அதுல கொண்டு விட்டுருவான்ல. அவனை போட்டு தொலை பண்ணிக்கிட்டு சொன்னானு கிளம்பி இருக்கலாம்ல. தோரா காலமே எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு ரெடி ஆயிட்டியா? நாங்க அப்படியா வீட்டுல உள்ள வேலையில எல்லாம் பாத்துக்கிட்டு அது பறவைக்கு குளிச்சு எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு. சரிம்மா புலம்பாத. அப்பனா வரதுக்கு என்னமா பிந்தான்? 1/4 மணி நேரம் ஆகும். சரி 1/4 மணி நேரம் தானே, நான் வெயிட் பண்ணி 2 பேரும் சேர்ந்தே போலாம். எப்பா சாமி, தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. ஏண்டி சேர்ந்து ஒன்னா போவோம்? 1/4 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் ஆவதுக்கு முந்தையே ஒப்பாரி வைக்க ஆரம்பிப்பியா? நேராவது என்னமா வரலையான்னு சொல்லிக்கிட்டு. அதான் சொல்ல நீங்க முன்ன போங்க. கார்ல தானே போறதா சொன்னியா? பைக் வீட்டுல தானே இருக்கு, கவின் கொண்டு விட்டுருவான். அப்பனா நான் உனக்காண்டி வெயிட் பண்ண வேண்டாம். கால்ல சுடு தண்ணி ஊத்துற மாதிரி அவசரப்படுவியா? நான் ஒண்ணுக்கு பாதியா வேலையை போட்டுக்கிட்டு ஓடணும். உங்க சித்தி கீழே இருந்துகிட்டு அவன் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு நிக்கான். இவளுக்கு சென்னை கிளம்புறதுக்கு தெரியாதா? அவிய ஒரு பக்கமா இருந்து கத்துவாவ. இந்த பஞ்சாயத்தே வேண்டாம், நீங்க முன்ன போங்க. நான் வேலையை முடிச்சுக்கிட்டு போலாம். அப்ப என்ன கூட வரமாட்டேன். போங்கங்க, எனக்கு தான் கிச்சன்ல வேலை இருக்குன்னு சொல்லம்ல. சரி முத இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஒன்னும் இல்லையா? ஒன்னும் இல்லையாவா? பிரவீனை பார்த்து பயப்படுத்தியலோ? பிரவீனை பார்த்தா? ஆமாங்க, ஒன்னும் இல்லையான்னு கேட்டியெல்லாம். ஒன்னும் இல்ல, பயப்படாம போங்க. அவன் ஜெயில தானே இருக்கான். பயப்படாம போங்கங்க. ரோஹித் இருக்காரு. சி அவனை பார்த்தெல்லாம் பயப்படல. பிறவு ஒன்னும் இல்லையான்னு கேட்டியா? ஒன்னும் இல்ல. அந்த ஒன்னும் இல்லையா இல்ல. பிறவு அடிபட்டு முத ஹாஸ்பிட்டல் போறேன். உன்கிட்ட இருந்து ஒன்னும் இல்லையான்னு கேட்டேன். ஓ, கவலைப்படாதுங்க அர்ஜுன். வேலையெல்லாம் நிறைய இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே வேலை பாத்தியான்னு வச்சுக்கிடுங்க. வேலையில ஒரு நேரமா முடியாது. முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு உங்க மேல நம்பிக்கை வச்சு வேலையை பாருங்க. சொன்னானு முடிச்சிடேன் எல்லாம். அம்மா, இவளுக்கிட்ட இருந்து ஒரு குழந்தை முத்தத்தை வாங்குறதுக்குள்ள என் உயிர் மாஞ்சு போயிடும் போல இருக்கு. இப்படின்னே பேசிக்கிட்டு நிக்கிறதுக்கு சொன்னானு போலாம் இல்ல? போலாம். முத ஹாஸ்பிட்டல் போறேன். ஒன்னும் இல்லையா? என்ன ஒன்னும் இல்லையா? ஃப்ராடு உனக்காடி புரியாது. அது சரி, உங்களுக்கு தோணச்சுல போங்கடே. எனக்கு கீழே வேலை இருக்கு. அர்ஜுன். சொன்னானு என்ன சொன்னானு? யாராவதுமா சொன்னானு கூட. என்ன கொடுத்ததுக்கு? காலமே நீங்க சாட்டியலே. அது இல்லடி. பரவ என்ன எப்பவும் கொடுக்காதான்? நான் என்ன எப்பவும் கொடுப்பேன்? முத்தம் பாரா, என் பொண்டாட்டி வெக்கலாம் படியாளே. சாயந்தரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு பறவைக்கு வைக்கப்படேன். அப்ப மொத்தமா சேர்த்து ரசிச்சுக்கிறேன். இப்போ நான் கேட்டதை கூட. யார் வைக்கப்பட்டாவ? அப்போ நீ வைக்கப்படலாம். நான் எந்திரிச்சு நின்னுட்டேன். இனிமே உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் இல்லையா என்ன? போங்க. நான் கேட்டது கிடைக்காம இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். நீங்க கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு இங்க ஸ்டாக் ஒன்னும் இல்ல. அப்பனா கிடைக்கிறது வரைக்கும் இப்படியே நிக்க வேண்டியதான். நீயும் போட்டிக்கு போக வேண்டாம், நானும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். அர்ஜுன், இப்ப தானே சொல்லிக்கிட்டே இருந்தியா சென்னை ஆஸ்பத்திரிக்கு போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆமா, அடிபட்டு நொந்து நொறுங்கி நூடுல்ஸ் ஆவி இப்பதான் முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போறேன். பொண்டாட்டிக்கிட்ட இருந்து எனர்ஜியா ஒரு கிஃப்ட் கூட கிடைக்கலனா வேலை எப்படிமா ஓடும்? டக்குன்னு கொடுத்துறேன். அதெல்லாம் நீங்க நினைச்ச நேரம் வராது. இதுவே வேற ஏதாவது பொண்டாட்டியா இருந்தா கொடுத்தேன். என்ன விடுங்க. பத்தல. கொடுத்தது பத்தலடி. செல்லம் போல கொடு. செம்மையா தானே கொடுத்தேன். ஆமா, நீ குடிக்கதே குழந்தை முத்தம். செம்மையா கொடுத்துக்கிட்டு போ. அதெல்லாம் ஒண்ணு முடியாது. ஒண்ணுதான். இப்ப நீயா கொடுக்குதியா இல்லனா நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கான். அது பிறவைக்கு உன்னை எழுப்ப வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு நானும் ஹாஸ்பிட்டல் போக முடியாது, நீயும் போட்டிக்கு போக முடியாது. எப்படி வசதி? நான் ஹாஸ்பிட்டல் போகலனாலும் ஸ்மிருதி சமாளிச்சிருவான். உனக்கு வேற கஸ்டமர்ஸ் வரதா புலம்பிக்கிட்டு இருந்தா. என்ன பிள்ளை, என்னமா போவேலையா? இதுக்கு மேல போணுமா வேண்டாமான்னு யோசிக்கேன். அதான் எனக்கு ஒண்ணு இல்ல பிள்ளை. ஏற்கனவே அங்க வேலையை தான் கூட்டி வச்சிருக்கியா எல்லாம் மொத்தமா வச்சு பாப்பியா? சொல்லிக்கிட்டே இருந்தியா சைன் போடுறதுக்கே எக்கச்சக்கமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டேன். அப்ப போவேலாம். வா லூசு, 2 பேரும் ஒன்னா போவாங்க. உன்னை போட்டிக்குள்ள இறக்கி விட்டுறேன். நான் தான் சொல்லம்ல, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. முந்தியாவது சாரா இருந்தா அவ பாத்துப்பா.
இப்ப அவளும் இல்ல கண்டியலாங்க. நீங்க போங்க. கவினுக்கு காலேஜ் பஸ் வர்றதுக்கு எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு முந்தி நான் கிளம்பிடுவேன். என்னைய பொட்டிக்குள்ள இறக்கி விட்டுருவோம். சரி, அப்படா நான் போட்டா? ம். சரிம்மா, போறேனா? அர்ஜுன், அம்மா அப்பப்ப சொல்லுவாவ, எங்கேயாவது போறானா போறேன்னு சொல்லப்படாது, போயிட்டு வரேன்னு சொல்லணும். சரிம்மா, போயிட்டு வரேன். ம். ஏன் மக்கா, இன்னைக்கு காலேஜ் இல்லையா? ரோஸ் போனோம். காலேஜ் வண்டி வர்றதுக்கே என்னமா நேரம் இருக்கு கண்டியலாம். அதான் இருக்கேன் சும்மா. என்னமா 1/2 மணி நேரத்துல வீடே காலியா இருக்கான். இல்லனா சாரா பெண்ணாவது இருப்பான். அவளும் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு 9 மணி ஆனா போதும், வீடே இருண்டோடி போய் கிடக்கான். அவளாவது வீட்டுல இருப்பான். இங்கோடி அங்கோடி 10-15 தடவை நடந்து திரிவான். இப்ப எல்லாம் பகல்ல எல்லாம் நேரமே போக மாட்டேங்களா மக்கா? ஆமா, பரிச்ச நேரத்துல காலமா முட்டி மோதணும். ராத்திரி சில முறை படிச்சிருந்தா, இப்ப முட்டி மோதணுமா? ரோசன், நான் ராத்திரியே படிச்சு முடிச்சிட்டேன். சும்மா ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். பரிச்ச கண்டியலாம் படிக்க நேரத்துல படி. கால் பண்ணிட்டு இருக்கேன். கால் பண்ணியாவளா? யாருக்கு யார் கால் பண்ணியாவா? எது நீ தானே இப்ப சொன்ன படிச்சு முடிச்சிட்டேன் கால் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டே ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். பெண்ணுகிட்ட போன இல்ல, யாருக்கு போன் பண்ணியாலோ? ரோஸ், அந்த கால் இல்ல. ஏய், நீ படிப்பாளி சரி. அந்த குட்டி படிக்க நேரத்துல படிக்கிறது இல்ல. என்னமோ கொஞ்ச நேரத்துல வண்டி வர போகுது, போய் பரிச்சை எழுத போறான். எம்மா செறையா இருக்குமா? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஆமாட்டி, வயசான எங்களோட எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு செறையா தான் இருக்கான். என்ன பியாத்தி சாரா இருந்திருந்தாள்னா நேரமாவது போயிருக்கான். பகல் நேரம் முழுக்க சும்மாயே இருக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அவ இருக்கச்சுல மட்டும் அப்படியே ஜல்லிக்கட்டுக்கு புறப்பட்டு போயிருவிய பாத்தியா? இது அது அங்கோடி இங்கோடி நடந்து தெரியும். போற போக்குல என்னத்தையாவது சோக்கோட சொல்லிக்கிட்டேன். ஜோக்கு தானே, நான் சொல்லட்டேன். சொல்லுமா, போதுக்கு முந்தி எல்லாரும் சிரிக்கேன். நீங்க எல்லாம் காலை சொல்லுக்கா, அதுவெல்லாம் வேலைகளுக்கும் போனா வீட்டுல ஒத்தையில இருக்கணும். போறது வரைக்குமாவது கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டேன். நான் சொல்ல ரோசே, ஜோக்கு. சொல்லிட்டி மக்கா, ஜோக்கு. அதான் சோக்கதான் சொல்ல. ஏ ரோசே, இப்ப தானே சொன்னேன் ஜோக்கு. தூர போயிரு, மூஞ்சிலே துப்புனாலும் துப்பிடுவேன். ஏம்ல இதெல்லாம் ஒரு ஜோக்காட்டி? என்ன கிளாஸ் பேலோ எல்லாம் இதுக்கே கக்கபிக்கன்னு கடந்து சிரிப்பானுவா. கிளாஸ் பேலோளுக்கு எல்லாம் ஜோக்கு சொல்லிக்கிட்டு தெரியுதியா? உடனே படிக்கிறதுக்கு தானே அனுப்பியிருக்கான். அங்க சோக்கா கேக்குது உனக்கு. மக்க சோக்கு சொல்லிட்டி மக்கா, எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே. நீங்க போனதுக்கு பிறகு பாவம் போல இதுல ஒத்தையில இருக்கணும் பாத்துக்கா. அதான் அவங்க பியாத்தி சொல்லியாச்சுல. சோக்கு எங்களை சொன்னா? ஜோக்கு சொன்னால. அதான் அந்த குட்டி சொல்லதுக்கு சொல்ல. ரோசா, ஜோக்கு இதுதான் அந்த பெண்ணுக்கு ஜோக்கு. ரோசா, சிரிப்பு வரல. போடி அந்த பக்கம். நானும் என்னமோ யாரோ சொல்ல போறான்னு நினைச்சுக்கிட்டு காது கூர்மையாக்கி கேக்கேன். சோக்காம்ல சோக்கு, இது ஒரு சோக்கா. ரோசா, இந்த பெண்ணோளுக்கு காமெடி இந்த லட்சணத்துல தான் இருக்கான். போடி தூரா. குட்டி செத்து போச்சு. குட்டிய போடி இப்படி பந்தாடாத. அப்பா, நாய் குறுக்கலே என்ன கடி கடிச்சிட்டா? இனிமே கோரப்பள்ளியே நாய்க்கு கிட்ட தான் கட்டி போடணும். எதுக்கடி கடிச்ச? ரெண்டுக்கு இப்பதான் 10 வயசா இருக்கு. மாறி மாறி கடி போட்டு சாவுங்க. ஏ ரோசா, உன் பேரன் தலையில என்ன அடி அடிச்சாய்? உன் கோர பல்ல வச்சிட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல. ஆமா, உங்க பல்லோ மட்டும் அப்படியே மினிக்கிட்டு இருக்கு கண்டியலா. கோரப்பள்ளி பேரு பாத்துக்காண்டால. அந்த பையல போட்டு கடிச்சியே. அந்த பையன் என்னமா 4 தள்ளு தள்ளினானா? நீ எல்லாம் யாம்ல எனக்கு அண்ணனா பிறந்த? நீ எதுக்கடி எனக்கு தங்கச்சியா பிறந்து தொலைச்ச? ஒன்னில் என்னைய விட 5-6 வயசுக்கு முன்ன பிறந்து தொலைச்சிருக்கணும். என்ன பிறகு பிறக்கணும் இருந்தேன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு பிறகு பிறந்திருக்கலாம்ல. 2 வயசு வித்தியாசத்துல நானே கொதிச்சு போய் கிடக்கேன். நீ யாம்ல கொதிச்சு போய் கிடக்க? பெயிர் அந்தால ரோசா குறுக்குல கடிச்சு வச்சிருக்கான். சாயந்தரம் வந்த உடனே பிஞ்சு செருப்பா எடுத்து வச்சுக்கான். இந்த பெண்ணு கடிச்ச இடத்துல சுட்டு வச்சு பல்ல எல்லாம் தொழிய வச்சு இல்லன்னா பாரு. போறப்பள்ளி என்ன கடி கடிச்சிட்டான். கவினு, என்ன காலேஜ் கிளம்பலையா? போனோம். போனமா? நீ ஒரு பக்கத்துல எப்படி நாடியில கைய கொடுத்துக்கிட்டு இருக்க? நீயா படிக்கலையா பரீட்சைக்கு? மூஞ்சி எப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? என்ன பாவம் போல இருந்து படிச்சிட்டு இருந்தேன். தலையில வந்து கொட்டிட்டான். கவின், என்ன ரோஸ் கிட்ட கேளு. போற பல்ல வச்சுக்கிட்டு குறுக்குல ஒரு கடி கடிச்சா பாத்துக்கான். இப்ப எனக்கு நேரம் ஆகுது. காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க. பிஞ்சு செருப்பு எடுத்து சுட்டுதான் இவ கடிச்ச இடத்துல வைப்பேன். பிஞ்சு செருப்ப சுட்டு வைக்க போறியா? ஆமா, அப்படின்னாதான் இவ பல்ல எல்லாம் தொலைஞ்சு போவான். துளசி, என்னது நீங்க 2 பேரும் சின்ன குழந்தையலாம்? கிரேன், நீ நம்புதியா இல்லையான்னு எனக்கு தெரியல. கல்யாண ஆசை வந்துட்டு சென்னான்னு கல்யாணம் பண்ணி வச்சு சொல்லிவிட்டேன். கல்யாண ஆசை வந்துட்டான்? ஆமா, நான் சொல்லியதை நம்பலையா? இப்ப மேட பெரிய ஆள் ஆயிட்டாவ எல்லாம். காலேஜ்ல படிக்க பயிலோட எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லியாவ. வீட்டுக்கா? ஆமா, லீவுனா இவளை பார்க்காம ஒருத்தனோளுக்கு இருக்க முடியல. வீடு வரைக்கும் தேடி வரானுவா. இவ கூப்பிடாமலாம் வரானுவா. ஆனா என்ன முன்ன வச்சு ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு ஒருத்தன் வந்து நிக்கான். ப்ரப்போஸ் பண்ணதுக்கா? கூட படிக்க பையன் தண்ணி தாகன்னு சொல்லிட்டு வந்தான். தவிச்ச வாய்க்கு ஒரு கப் தண்ணி கூட குடிக்கலனா கிளாஸ்ல போனதுக்கு பிறகு என்ன எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவானுவா. தண்ணின்னு வந்து நிக்கான். என்ன தண்ணி இல்ல வெளிய போன்னு சொன்னா எப்படி இருக்கான்? கிளாஸ்ல போய் எல்லாரும் உடைக்கி சிரிப்பானுவா. இல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு வந்ததுக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்? தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம வீடு தான் கிடைச்சா அவனுக்கு.
கூட படிக்க பிள்ளைக்கு வீடு தானே, தவிச்ச வாய்க்கு ஒரு கப்பு தண்ணி தருவாவன் வந்திருப்பான். இது ஒரு பிரச்சனையா? நீ பாயிண்டா பேசியலாம். இப்ப நானும் பாயிண்டா பேசியேன். அந்த பையன் நடந்து வர வழியில எத்தனை கடை இருக்கு? 10 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு முடியாதா? கையில ரூபா இருந்திருக்காது கவினு. ஒரு கப்பு தண்ணிக்கா இந்த வரத்து வரேன். என்ன சும்மாரு கிட்டக்க தானே பஸ் ஸ்டாப் இருக்கு. பஞ்சாயத்துல இருந்து பஸ் ஸ்டாப்ல தண்ணி வச்சிருக்காவ எல்லாம். அவ்வளவு தாகமா இருக்கு இவனுக்கு. அதுல இருந்தே குடிச்சிருக்கலாம்ல. உள்ள வரைக்கும் வந்திருக்கான். ஏற்கனவே வீட்டுல ஒரு நாய் வளர்ந்துகிட்டு தானே இருக்கு. உன்னைய தாண்டி சொல்ல கோர பள்ளி கவின், இது உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கேன். அவ கோர பல்ல இன்னைக்கு தட்டி முடிக்காம நான் விட மாட்டேன். கை நீட்டியாவே சரி. நீ என்னத்துக்கு கடிக்க அவன? என்ன யாரு தெருநாய்? நானா தெருநாய்? யாரு கடிச்சது? ஏற்கனவே இந்த நாய் ஒரு தடவை கடிச்சு ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட்டிருக்கேன். ஊசி போட்டியா? நீ கடிக்கிறதுக்கு சின்ன குழந்தையா? மொத அவனா அடிச்சான். நீ இருக்கச்சுலதான் இவன் நல்ல பிள்ளை. மத்த நேரம் எல்லாம் பொத்து பொத்து நடிப்பான். காலமாடு ஒரு கைய வச்சுக்கிட்டு என் 2 கையையும் பிடிச்சு ஒரு அடி அடிச்சான்னு வச்சுக்கான். என்ன வலி வலிக்க தெரியுமா? இந்த மாடு அடிக்கிறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கா முடியும்? நான் தப்பிக்கிறதுக்காண்டி ஏன் ஆயுதத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். கேட்டலாம், இவ ஆயுதம் எது தெரியல? அந்த கோர பல்லு தான். அந்த கோர பல்ல தட்டி கழட்டிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். நீ என்ன பாரு, நான் ஒரு நாய் எடுத்து போட்டு வளர்க்கறதுக்கு தான் போறேன். ஏற்கனவே தெண்டத்துக்கு ஒரு நாயை வளர்த்துக்கிட்டு தானே இருக்கான். கூட ஒரு நாயை எடுத்து போட்டு வளர்த்துருவோம். வளைக்கு நாய்க்கு கூட கொஞ்சம் நன்றி இருக்கான். நான் சொல்லது கேளு. வீட்டுக்கு பயலோட எல்லாம் வர சொல்லிக்கிட்டு இருக்கான். கல்யாண ஆசை வந்துட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. கவின், அந்த பொறுக்கி வந்து பல்ல காட்டி ஐன்னு தொடங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஆரம்பிக்கான். நீ தான்ல பொறுக்கி. காலேஜ் மொத்தம் சொல்லலாம் இவன் தான் பொறுக்கின்னு சொல்லிட்டேன். பார்த்தேலாம், இவளுக்கு கூட பிறந்த அண்ணன். நான் அவன அந்த பையில பொறுக்கின்னு சொல்லிட்டேனா. இவளுக்கு தாங்கிக்க முடியல. நான் பொறுக்கியான். இதுக்கு அர்த்தம் என்ன? நான் பொறுக்கியான், அவன் நல்லவனா. கல்யாண ஆசை இவளுக்கு வந்துட்டு சென்னு ஒரு பையனை பிடிச்சு கட்டி வச்சிரு. படிக்க பிள்ளைதான் படிக்க பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவளை விட்டா ஓடினாலும் ஓடிடுவான். கவின், என்ன பேச்சு இது? இப்ப புரியுதா இவன் என்னத்துக்கு கடிக்கேன்னு சொல்லிட்டேன். நீ ஏன் குறைஞ்சவன் இல்ல, அவன குறைஞ்சவன் இல்ல. கோரப்பிள்ளை என்னமா கடி கடிச்சிட்டான். வலிக்கும் அப்படி. ரோசை எங்கேயாவது கடக்க கிழிச்சு போன செருப்பு தேடி எடுத்து வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு பிஞ்சு செருப்பாலனா எல்லாம். சோரி நாய். எவருக்கு கையிலயாவது பிடிச்சு கொடுத்துட்டு சொல்லிவிட்டேன். அது பிறவைக்கு போனதுக்கு பிறவைக்கு நீ அதே காலேஜ்ல தானே படிச்ச. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, யார் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு கவனிக்க மாட்டியா, கண்டுக்கிடாம இருப்பியா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது சொல்லிவிட்டேன். இப்ப அவசரம் எனக்கா உனக்கா பிள்ளை? உனக்கு தான் டி. திருட்டு நாய்க்கு முழிய பார்த்தா தெரியலையா? என்ன இப்பதான் இந்த நாய் சொல்லிக்கிட்டு இருந்தே. எந்த நாய்? இந்த நாய் தான். உன் முன்ன இருக்குல. ஒண்ணில் இவனுக்கு 6 வருஷத்துக்கு முன்ன பிறந்திருக்கணுமா, அப்படி இல்லனா 7-8 வருஷத்துக்கு பிறகு பிறந்திருக்கலாமா. 2 வருஷத்துக்கு வித்தியாசத்துல பிறந்துட்டனா. குடி, இதுல என்ன அர்த்தம் இருக்கு? என்ன அர்த்தம் இருக்கா? ஏரோசா, என்னமா புரியல? ஏமா எனக்கு தாமா புரியல. மாறி மாறி சண்டை பிடிக்கிறதுனால சொல்லிருப்பான். கிழிச்சா சாராக்க கல்யாணத்துக்கு நீ என்னமோ சொல்லிருக்க கண்டியா? தங்கச்சிக்கு பிறகுதான் அண்ணனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது எப்படி இந்த குட்டிக்கு தெரியும்? நான் இருக்கனால அவன் நினைச்ச நேரத்துல அவனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது கண்டியா? அதனாலதான் எரிஞ்சு போய் சொன்னது. ஒண்ணுல 6 வருஷத்துக்கு முன்ன பிறந்திருக்கலாம்ல, இல்லனா 7 வருஷத்துக்கு பிறகு பிறந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ணே கவினா, ஏன்னா நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல. நீ சும்மா சும்மா கவினு கூப்பிடாத. என்ன ரோசாக்கு மேல சத்தியா? சும்மா கிடைக்க நான் என்ன பாவம் செஞ்சேன்? சாராக்க கல்யாணத்தோட இவன் கூட படிச்ச பயலோ எல்லாம் வந்திருந்தானோ எல்லாம் அந்த பயலோல கிட்ட சொல்லி பழம்பிக்கிட்டு இருந்தான். அண்ணே மூஞ்ச பியாத்திரம் பாத்துக்கான். இந்த ஒரு செமஸ்டரே முடிச்சு முத வேலைக்கு போற வேலையை பாரு. கூறு கட்டவன் யாருக்கிட்ட? அப்பனா இந்த குட்டிக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். படிக்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியா? நீ தான் படிக்க பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ வேணா பாரு, ஒரு நாள் நான் சொன்னதெல்லாம் நடக்கிறதுக்கு தான் போகுது. அன்னைக்கு யார வந்து என்கிட்ட உன் காலேஜ்ல தானே படிக்கான், உன் கூட தானே படிக்கான், அவன் மேல ஒரு கண்ணு வைக்க தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. கவின், நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைகளோட நம்மளே அப்படி தப்பா நினைக்கப்படாது. ஏன்னா நான் இவ்வளவு தப்பா சொல்லலாம். அந்த பையனுக்கு நடத்தையே சரியில்லை. அதை சொன்னா என்ன பொறுக்கீங்க? அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியதுனாலதான் இவன் மேல எனக்கு கோவம் வருது. சும்மா இல்ல பிள்ளைன்னு பேசாம. என்னடி கவின் அங்க சண்டை போட்டுக்கிட்டு நிக்கான், நீங்க கண்டுக்கிடாம நிக்கிறியா? ஆமா, நான் தடுக்கிறதுக்கு போன உடனே எனக்கு அங்க நல்ல மரியாதை கிட்ட கண்டியா? பேசாம பாத்துக்கிட்டு நிப்பியா? அந்த ஆளு சண்டை போட்டுக்கிட்டு போட்டோம். எனக்கு என்னமோ போவே இல்லையா? எங்க போகுதுக்கு? இனிமேதான் போறேன். சரி, மதியம் வீட்டுக்கு வருவேன். நீ பொட்டிக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போவாத. நான் பொட்டிக்ல வந்து உன்னை மதியம் கூட்டிகிட்டு வரேன். வீட்டுல வந்து ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு அது பிறவைக்கு உன்னை என்ன பொட்டிக்ல இறக்கி விட்டுலாம். ஓ, இப்ப எல்லாம் லவ்ஸ் கூடிக்கிட்டே போகுது போல. சரிங்க. சரிம்மா, வரேன். சரிங்க. ஆண்டி, அர்ஜுன் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு போறாரா? ஆமா, போற பின்ன நித்தம் வீட்லயே இருப்பான். இப்பதான் நல்லா நடந்து தெரியும் எல்லாம். ஓ, பரீட்சைக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டியா துளசி? படிச்சுட்டேன். நீ என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஒன்னும் இல்ல. என்ன? ஒன்னும் இல்ல, சும்மாதான். என்னன்னு சொல்ல. இல்ல, நீ உங்க மூஞ்சிலையும் அண்ணன் மூஞ்சிலையும்
புதுசா சந்தோஷக்கெல்லாம் ஓட்டி இருக்கேன். ஆ அவரு நடந்துட்டாரு கண்டியா, அதான். அதையும் தாண்டி என்னமோ ஜொலிக்குதே அண்ணி. ஒருவேளை அதுவா இருக்குமோ? எது எது? இருக்கும். வாய் மூடு. கவின், நீ காலேஜ் போது முந்தி எங்கேயாவது வெளியே போறியா? இல்ல, நீ ரெடியா தான் இருக்கேன். காலேஜ் பஸ் வர்றதுக்கு என்னமோ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல இருக்கலாம். சரி கவின், ஒரு 10 நிமிஷம் வேலை இருக்கு பாத்துக்கா. ஜனன் முடிச்சிருவேன், என்ன பொட்டிக்ல கொண்டு விட்டுருவெல்லாம். சரி அண்ணி, முடிச்சுக்கிட்டு சொல்லுங்க, கொண்டு விடியேன். என்ன பல்ல கட்டிட்டே இருக்கேன்? படி இருந்த. ஓகே அண்ணி. ஆமா, கலெக்டர் அம்மா இங்கிருந்து அங்க வரைக்கும் நடந்து போயிட மாட்டான் கண்டியா. இதுல இருந்து அது வரைக்கும் இவ போயிட மாட்டான். என் பிள்ளைதான் கொண்டு விடணும் இவள. இப்பதான் இந்த வீட்டுக்கு மகாராணி ஆயிட்டாலாம் அந்த திமிரு. ஏற்கனவே எனக்கு ஒரு பிள்ளை கொண்டு விட்டான். இவளால இப்பதான் அவன் குத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில கடந்து உயிர் போய் உயிர் வந்திருக்க. இம்பு நாள் ஆஸ்பத்திரி வீடுன்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சிருக்கான். இப்பதான் எந்திரிச்சு நடக்கிறதுக்கே ஆரம்பிச்சிருக்கான். அடுத்து பிளான போட்டுக்கிட்டான். என் பிள்ளைக்கு பிளான போட்டுக்கிட்டான். கவினை இழுத்துக்கிட்டு தெரியறதுக்கு ஆரம்பிச்சிட்டாலாம். இனிமே இவளுக்கு நோக்க பூரா என் பிள்ளை கவினை தான். இந்த பயலுக்கு இது தெரிய மாட்டேங்க பாரு. இவளால இனிமே என் பிள்ளை கவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது பிறவைக்கு நான் வாழ்ந்து என்னத்துக்கு? அர்ஜுனுக்கு உயிரே ஒட்டு பறியில தப்பிச்சிருக்கேன். கொஞ்சோல கூட ஆழமா குத்திருந்தான் அவனை காப்பாத்திருக்கவே முடியாது. கடவுளே, என் பிள்ளை கவினை இவளுக்கிட்டே இருந்து நீதான்ப்பா காப்பாத்தணும். ஆண்டி, அவளை நல்லவன் மட்டும் நினைச்சிடாதுங்க. அர்ஜுனே இவளை பார்த்து பயந்து போய் இருக்காரு தெரியுமா? பயந்து போய் இருக்கானா? ஆமா ஆண்டி, என்ன மிரட்டியா தெரியுமா? அவர் இவளை பார்த்து பயந்து நடுங்கிதான் இருக்காரு. ஒருத்தனையா வளைச்சு பொடிய திறமையெல்லாம் எங்கிருந்து தான் படிச்சு வச்சிருக்காளோ அம்மா. என் பிள்ளை கவினா எல்லாரும் பேசியாவ. ஒரு பிள்ளைகளுக்கு பிறத்தாலும் இவன் தெரியட்டு. ஆனா அவ ஒரு பெண்ணு. பேசிய ஆளோட எல்லாம் வளைச்சு போடியா. நீ தான் இருக்க. இத்தனை வரியமா அந்த அர்ஜுனுக்கு பிறத்தாலே சுத்தினதுக்கு பிற வைக்கும். எல்லோரும் அவனை திரும்பி பாக்கிறதுக்கு வைக்க முடிச்சுதான். அதான் அவளுக்கு திறமை. இவளை பார்த்து பயந்து எப்படி நடிக்காரு தெரியுமா? சரிமான்னு சொல்லிக்கிட்டு அவ சொல்லியதுக்கு எல்லாம் தலையாட்டியாரு. அவன பிறகு என்னத்தான் செய்வான்? தங்கச்சிக்காரியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவன் வேற இப்படினால வீல் சேர்ல இருந்தான். அவனை பாத்துக்கிட்டனா இவ தானே உண்டு. அதுக்கு பயந்து பம்மி போய் தெரியும். இவன் ஏதாவது செல்ல போய் அவ வீட்டை விட்டு வெளியே போய் இவனை பாத்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாவ கண்டியா. அதான் கண்ட காணாமலாம் அப்படி இப்படின்னு தெரியும். இப்படி நான் அர்ஜுனா ஒரு நாள் கூட மிரட்டினது இல்ல. என்னமா மிரட்டியா தெரியுமா? நான் எப்படி இருக்குது அர்ஜுன் தான் கேட்டேன். இது ஒரு குத்தமா? கடைசியில பயந்து போய் ஏமா நீ போமா இவளை பார்த்து பயமா இருக்குன்னு சொல்லியாரு. உள்ளதான் பிறகு நான் என்ன எடுத்துக்கிட்டே சொல்லேன். என்ன மாய மந்திரம் செஞ்சு வச்சாலும் அப்படி. ஆண்டி, உங்க பிள்ளை கவினை இவளுக்கிட்டே இருந்து காப்பாத்திடுங்க. ஏன்னா அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறது உங்க பிள்ளைதான். இவ குறிய கவினுக்கு வச்சுட்டான். அதான் அர்ஜுன முன்ன விட்டுக்கிட்டு கவினை கொண்டு விடறதுக்கு சொல்லியிருக்கான். கடவுளே, ஒரு பிள்ளையதான் பறி கொடுத்தேன். இவனையாவது காப்பாத்தனமே. என் பிள்ளைக்கு 4 புத்தியாவது சொல்லி கொடுப்போம். கவினை மக்களே இங்க வாமா. வா மக்களே. என்ன புதுசா அக்கறையா மக்கள் எல்லாம் கூப்பிடுதியா? 10 மாசம் செமந்து பெத்து தாய்க்கும் அம்மையில பாசம் இல்லாம இருக்குமா? இல்ல, திடுத்துப்புன்னு பாச மழை பொழியுதியலே, அதான் கேட்டேன். இங்கேர் மக்களே, அம்மா எப்பயே நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணன் தான் இப்ப நம்ம கூட இல்ல. நீயாவது சந்தோஷமா நம்ம குடும்பத்துல வாழணும். ஏன் நீங்க இப்பயே பரலோகம் போறீங்களா என்ன? ஒரிஜினல் வெளியே வந்துட்டுலாம் நல்லதுக்காண்டிதான் உனக்கிட்ட சொல்லேன். ஏன் நல்லதை பத்தி யோசிக்கிறதுக்கு அண்ணன் அண்ணி எல்லாரும் இருக்காங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் தான் சொல்லம்ல ஆண்டி, உங்க பிள்ளை கவினுக்கிட்ட பேசி உங்க கவினை சமாளிக்கிறதுக்கு அந்த தியாவை 10 தடவை சமாளிச்சிடலாம். உங்க கவினுக்கு அந்த தியாவே பெட்டர். இவனையே நான் பெத்தேன்னு எனக்கு தோணுது. ஆண்டி, நீங்க பெத்ததுலயே கேடு கட்டவன் இவன் தான். இவனை போல ஒரு தெருப்பொறிக்கு நான் பார்த்ததே இல்ல. என்னடி கேடு கட்டவரா? நான் தெருப்பொறிக்கியா? யாரு? நான் கேடு கட்டவரா? சும்மா இப்ப தள்ள போறீங்களா இல்லையா? நான் கேடு கட்டவரா? சொல்லு, யார் கேடு கட்டவன்? கையெடுங்க ரோசே. ஒன்னே போல யார் ஒண்ணுன்னு துடிக்காத. யாரு? நான் துடிக்கனா நீ துடிக்கிறியா? சொன்னம்ல, பெத்த தாயே மரியாதை இல்லாம பேசியான். இவனை போல ஒரு கேடு கட்டவன் யாரும் இல்ல. நான் கேடு கட்டவரா? எடி, நான் கேடு கட்டவரானே. ஆம்பளை பயலுக்கு என்ன பேசணும் தெரியாதா உனக்கு? என் பேரை கேடு கட்டவன் நீ பாத்தியா? அண்ணனை காதலிச்ச பொண்ணு பாஞ்சுக்கிட்டு வாரா இல்ல, அவனை விட எவ்வளவு பெரியவனா? உடுங்க ரோசே, இன்னைக்கு இவள ஒரு கை பாத்துடலாம். யாரு? நான் அறிவு கட்டவனா? நீ பேச முடியுமா? இங்க தள்ளி வா. கையெடு. எடுன்னா சொல்ல. இல்ல நீ 10 மாசம் செமந்து பெத்தவா. கையை எடுன்னு சொல்லியா? மரியாதை கொடுத்து பேச தெரியாதா? இப்படியால நான் உன்னை வளர்த்தேன். இங்க உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கா. கண்டவ வீட்டுக்குள்ள வந்து என்னை தெருப்பொறுக்கி கேடு கட்டவேன்னு சொல்லியா? பெத்தவ தானே, பெத்த பிள்ளைய வெளியில இருந்து வந்து சொல்லியா கேடு கட்டவே தெருப்பொறுக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். உனக்கு எல்லோரும் கோவம் வருதா? நீ என்னைய பிடிச்சு தள்ளி விட. இல்ல ஒரு வயசு பிள்ளை எப்படி அடிக்கிறதுக்கு போற? பொறப்பின கேடு கட்ட வேண்டாம் சொல்லுவா. எடி, நான் எவ கையாவது பிடிச்சு இழுத்தறான்? இல்லனா காலேஜ்ல இருந்து தானே போன் பண்ணி உங்க பையன் ஒரு பிள்ளைகிட்ட கடலை போடாம் பிள்ளைக்கு வெங்கான்னு கம்ப்ளைண்ட் வந்ததா? இல்லனா நித்த ஏதாவது ஒரு பிள்ளைக்கு வீட்டுல உள்ளவிய வந்து என் வீட்டு வாசப்படியில சண்டை போடியாவலாம். நீ எப்படி என்னைய கேடு கட்டவே தெருப்பொறுக்கின்னு சொல்லலாம்? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப பாஞ்சுக்கிட்டு வந்தியே, அவனே உன்னை அடிக்கிறதுக்கு ரெடியா நிக்கான். கொஞ்சம் வாயை மூடுமா நீ. வாங்கி ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கா, மூஞ்சி தெரிச்சு பேர பாத்துக்கா. யாருக்கிட்ட என் வீட்டுக்கு வந்து என்னையே கேடு கட்டவே சொல்லுதியா? பொறுக்கி தனத்தை காட்டினா எப்படி இருக்க தெரியுமா? வயசு வித்தியாசம் தெரிஞ்சா பேசிய. உன் வயசுக்கு ஏத்தாப்புல நீ நடந்துக்கணும். இல்ல அசிங்கமா கேட்டுட்டு போயிருவா பாத்துக்கா. கேட்டேன்னு வச்சுக்கா, தூக்குலதான் போய் தொங்குவேன்.
என்னைய பார்த்து கேடு கட்ட வேணா சொல்ல. நீ ஏன் அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த வீட்டுக்கு வர? நான் என்ன உன்னை மாதிரி கேடு கட்டத்தனமா அடுத்தவ பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டேன்? இல்லன்னா யார் குடும்பத்திலயாவது போய் குழப்பத்தை உண்டு பண்ணா? என் வீட்டுல நான் இருக்கேன். கேடு கட்டவே தெரு பொறுக்கின்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கா, என் பொறுக்கி தன்னத்தை காட்டினேன்னு வச்சுக்கா மொபைல. உங்க பேரனுக்கு வயசு என்ன, என் வயசு என்ன? ஏமா அவன் ஆம்பளை, ஒரு ஆம்பளை வேலை பார்த்து கேடு கட்டவே தெரு பொறுக்கின்னு சொன்னா அறிவு கட்டவா? என்ன பேசணும் தெரியுதா? நீ தியா கிட்ட சொல்லியது போல ஒரு ஆம்பளை கிட்ட சொன்னா விட்டு வைப்பான்னு நினைக்கிறியா? பொறுக்காமல பொறுக்கி என் பேர உனக்கிட்ட பொறுக்கி தன்னத்தை காட்டானா? அவன் கேட்டது போல நீ வர நேரம் ஏதாவது உன் கையை பிடிச்சு இழுத்தானா? இல்லனா உனக்கிட்ட எதனா தப்பா நடந்துக்கிட்டானா? வார்த்தை அளந்து பேசு. பெத்த மோவனை பார்த்து கேடு கட்டவே தெரு பொறுக்கின்னு சொல்லியா? நீ பாத்துக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்க. உன் இடத்துல வேற ஒரு தாய் இருந்திருக்கணும். பேசினவன் நான் காத்திருப்பாவ. கேடு கட்டவா என்னையே கேடு கட்டவேன்னு சொல்லியா? ஏய், நீ எப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கிட்ட சீராத. ஜெமா நீயே கொஞ்சம் உன் வாயை மூடு. அவனே சீறி பாஞ்சுக்கிட்டு தான் நிக்கான். கொஞ்ச நேரம் சும்மா நில்லு. இல்ல அவதான் நடத்தியாச்சுலாம். போ அந்த பக்கம். இங்க உனக்கிட்ட சொல்ல பாத்துக்கான். பெத்தவியலுக்கிட்டே பொறுக்கித்தனத்தை தான் காட்டான். என்ன சொன்ன? போய உடச்சுமே பாத்துக்கான். நான் பொறுக்கி தன்னத்தை காட்டினேன்னு வச்சுக்கான். இல்ல நீ இங்க நின்னு பேசு. செவில பியாந்திரம். என்ன காலேஜ் படிக்க பையன் தானே? 21 வயசு தானே ஆச்சுன்னு நினைக்கிறியா? என்னைய பத்தி உனக்கு தெரியாது பாத்துக்கான். வீட்டுல இருக்கிறத வச்சு நீ பேசாத. முழுசா ஹாஸ்டல் போய் சேர மாட்டேன். நீ வந்தியா அந்த பொம்பளை கூட சேர்ந்தியா? யாரையாவது பத்தி பேசினியான்னு போயிட்டே இரு. தேவையில்லாம என் விஷயத்துல தலை போட்ட மொபைல அண்ணன மாதிரி பொறுமையெல்லாம் போக மாட்டேன். போத்துக்கோ, ஞாபகம் இருக்கட்டும். நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். வரியா? எனக்கு ஸ்கூட்டி இருக்கேன். எனக்கு ஸ்கூட்டிலே வரதுக்கு தெரியும். எப்பல இருந்தோ? இனிமே அப்படிதான். ஆபீஸ்ல ஒரு சில கேள்வியில இருந்து தப்பிக்கணும்னா நான் ஸ்கூட்டிலே வந்துடுவேன். உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? சிரிச்சு பறைக்கு நல்லா பியாசி எடுத்து தானே இருந்தேன். திடீர்னு பியாய் பிடிச்ச மாதிரி கோவப்படியா? நீயா இருந்து அழுதுகிட்டு இருக்க? எனக்கு எந்த கோவமும் இல்ல. நீ பியாசி எது நடந்துகிட்டதெல்லாம் பாக்கச்சுலாம் உனக்கு கோவம் இல்லாத மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. எப்பயும் நல்லா ஜாலியா தானமா பேசுவேன். இப்ப என்ன ஆச்சு சொன்னாதானே எனக்கு தெரியும். ஏன் நான் ஜாலியா சிரிச்சு பேசாததுனால உங்களுக்கு ரொம்ப கட்டமா இருக்கும்? அப்படி ரொம்ப கட்டமா இருக்குன்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல என்ன, வாயை மூடிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ. நல்ல மரியாதை. நான் இடத்த காலி பண்ணியம்மா. உனக்கு தான் ஸ்கூட்டி இருக்கேன். நீ ஸ்கூட்டிலே தையா தக்கானு வா. ஒரு நிமிஷம். வரியா? வாரதெல்லாம் இருக்கட்டும். தலையை தொடச்சிக்கிட்டு ஈர டவலை இப்படி பெட் மேல போட்டுருக்கியா? யார் வந்து காய போடுவா? ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது பவி. இத மட்டும் காய போட மாட்டியா? நீங்க தொடச்சு பொடியத காய போடுறதுக்கு நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? இல்ல கேக்கேன். நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியான்னு கேக்கேன். எனக்கு வேலைக்காரியா இருந்தாலும் ஓகே தான், வீட்டுக்காரியா இருந்தாலும் ஓகே தான், எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான். ஆமா, நீ எதுவா இருக்க ஆசைப்படியா? ஆப்ஷன் ஏயா பியா? ஆப்ஷன் ஏ வேலைக்காரியா இருந்தாலும் ஓகே, ஆப்ஷன் பி வீட்டுக்காரியா இருந்தாலும் ஓகே தான். ஆப்ஷன் சி ன்னு ஒன்னு இருக்கு தெரியுமா? சியா? கோலக்காரி. இப்ப என்ன இந்த டவல் எடுத்து காய போடணும் தானே? காய போட்டுக்கிட்டே ஆபீஸ் போறேமா? நேரம் ஆகுது, நான் கிளம்பேன். ஆமா, ஆவியாவிய வேலையை ஆவியாவிய செய்யணும். இங்க இருக்கவ யாரு? வேலைக்காரியா? இல்லம்மா, வீட்டுக்காரி தான். வரலாம்? எனக்கு ஸ்கூட்டி இருக்கு. என் ஸ்கூட்டிலே போய்க்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீங்க வரதுக்கு முந்தி நான் ஸ்கூட்டில தானே போயிட்டு வந்தேன். அப்ப இப்பதான் இப்பயும் தனித்தனியாவே போலாம். அப்பதான் எல்லாருக்கும் கேள்வியில என்ன எனக்கு தப்பிக்க எடுக்க முடியும். என்னடி உன் பிரச்சனை? தனியா உன் போக்குல இருந்து அழுதுகிட்டு இருக்கேன். எதனா கேட்டா ஒண்ணுல கோவப்படிய, அப்படி இல்லன்னா ஒண்ணுமே சொல்லாம உன் போக்குல எவனோ கேட்கான் நம்ம என்னத்துக்கு பதில் சொல்லணுங்க மாதிரி போறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொன்னாதானே தெரியும். எப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. யாருக்கு பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது. இப்ப எனக்கு என்னமோ ஒரு டவுட் வருது. ஏதோ பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு. அவிய பிரச்சனையை மறைக்கிறதுக்காண்டி இன்னொரு விஷயத்தை பத்தி பேசியாவளோ என்னமோ. காலம் காத்தால எந்த பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு நிக்கா? அவிய பிரச்சனையை மறைக்கிறதுக்காண்டி இன்னொரு விஷயத்தை பத்தி பேசியாவளோ என்னமோ. அப்படின்னா யாருக்கு என்ன பிரச்சனை? அர்ஜுன் வேற நல்லா தானே இருக்கான். இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போறதா வேற சொன்னான். ஏ பவி, யாருக்கு என்னடி பிரச்சனை? கன்ஃபார்ம் என்ன? ஒண்ணும் இல்லையே. ஏ பவி, இவ பைத்தியமா இல்லனா நம்மள பைத்தியாக்கிறதுக்கு ட்ரை பண்ணியாளா? எம்மா ஏன் சீரிக்கிட்டு நிக்க? ஜனனி கிளம்பி வரதுக்கு தெரியாதா? காலேஜ் வண்டி போறதுக்கு நேரமா ஆகுது. போயிருக்காது. ஆமா, குளிச்சுக்கிட்டு ரூமுக்கு போன நேரம் இந்த நேரமா மூஞ்சி முழுக்க சாயம் பூசி இருக்கு. எம்மா அதான் ரெடி ஆகி வந்துட்டேலாம். டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்து வச்சேலாம். ஏன் அனமி தானா இப்படி வரேன்? இனிமே காலேஜ் வண்டி விட்டுட்டு போவோம். ஆபீஸ் போறவருக்கு முன்ன போய் நிப்பேன். அதான் காலேஜ் பஸ் விட்டுட்டு போயிட்டேன். காலேஜ்ல கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பொண்ணு காலேஜ்ல கொண்டு விட்டுட்டு அது பிறவைக்கு பவி வீட்டுக்காரர் ஆபீஸ் போச்சுல அவருக்கு நேரம் ஆகும். இல்லனா அப்பா வீட்ல நின்னா போதும். கொண்டு விடுங்க அப்பான்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நிப்பேன். ஒருத்தியால எத்தனை பேருக்கு வேலை மெனக்கடை. ஜனனி திரும்பி வந்தியனாதான் என்னவா? எம்மா நீங்க இப்படி பேசிக்கிட்டு நிக்க நேரத்துல டிஃபன் பாக்ஸ் எடுத்து தரலாம்ல? இங்கே அனமி, இப்பயே சொல்லேன். போன வாரத்துல 2 நாள் அதான் உன்னை காலேஜ்ல கொண்டு விட்டுருக்காரு. அவியலுக்கு ஆபீஸுக்கு சென்னான போனோம். நீ காலேஜ் படிக்க. இனிமே உன் சம்பந்தப்பட்டதை எல்லாம் நீதான் பாத்துக்கிடணும். என்ன புரியுதா? சரிம்மா. இந்த அக்கா யார கூட்டிக்கிட்டு வராவ? மாமா வா, உள்ள வாங்க.
இக்க நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம்மா நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்க்கா. இவ்வளோ தெரியுதா? இது புதுசா நம்ம தெருவுக்கு வாடகைக்கு வந்திருக்க பிள்ளை தானே? ஆமா. பைப்ல தண்ணி பிடிக்க நேரம் பாத்திருக்கேன். ஏக்கா நல்லா இருக்குதீங்களா? எனக்கு உங்களை தெரியும், 2 மொவா உண்டு. அப்படியாம்மா, சரி சரி. என்ன நீதா திடீர்னு வந்திருக்குதியா? ஏக்கா இது மொவா பெரிய பிள்ளை ஆயிருக்கா. பெரிய பிள்ளையா? சடங்கு மாவு கொண்டு வந்தியலா? சும்மா இரு. சொல்லுமா. சடங்கு மாவெல்லாம் கொண்டு வரலமா. அவன் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு கிடப்பான். சொல்லுங்க நீங்க. இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. பெரிய மனுஷி ஆயிட்டா. அதான் வர ஞாயிற்றுக்கிழமை முறையை கழிக்கலாம் நினைச்சிருக்கோம். ஓ அப்படியாமா? ஆமா, ஊர்ல உலகிட்ட எல்லாம் சொல்லியிருக்கோம். நீங்களே கண்டிப்பா வரணும். அப்படியா? சரிம்மா, கட்டாயம் வாரம். ஏக்கா அங்கதான் தேடி போனோம். நீங்க தான் அங்க இல்ல கண்டியலாம். அதான் என்கிட்ட வந்து சொன்னாவ. எனக்கு உங்க வீடு தெரியும், அதான் இங்க கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியாமா? நீதான் இங்கே நிப்பா அங்கே நிப்போம் பாத்துக்கா. வாரத்துல 2 நாள் அங்கேயே போய் நிப்போம். அப்படியாக்கா? சரி சரி. உங்க மொழ சாராக்கு கல்யாணத்துல பார்த்தேன். பேசிக்கிட்டு நின்னாகல போயிட்டான். வீட்டுல இருக்காளா என்னமோ? மாப்பிள்ளையும் அவளாம் வேலைக்கு புறப்பட்டு இருக்காவ. ஓ அப்படியாக்கா? சரி சரி. ஏக்கா எல்லாரும் வந்துருங்க, பிள்ளைகளோட எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்துருங்க. சரிம்மா, வந்துடலாம். இதெல்லாம் அடா பவி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்குதியா? நான் நல்லா இருக்கேம்மா. தம்பி நீங்க நல்லா இருக்குதியலா? ஆமாக்கா நல்லா இருக்கேன். இவனாம என் மூத்த மவா கிட்ட நிக்கதா அவ வீட்டுக்காரரு. ஓ அப்படியா? சரி சரிக்கா. இந்த தம்பி எங்கேயோ பார்த்த போல இருக்கேன். அவர் தினமும் அங்க வருவாரு. அது என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அவரை பாக்கிறதுக்காண்டி தினமும் அங்க வருவாவ. அதான் எங்கேயோ பார்த்த போல இருக்கு அந்த தம்பியன்னு பாக்கேன். பவி. எனக்கா? அன்னைக்கு பேசிக்கிட்டு நின்னாகல ஓடிட்டேன். இல்ல கார்த்திக் கூப்பிட்டாரு, அதான். அவைய நல்ல ஆஸ்பத்திரியை தான் சொல்லதுக்கு வந்தாவ பாத்துக்கா. பனஜாவியலுக்கு சொந்தக்காரதான், நல்ல டாக்டர் பாத்துக்கா. ஒரு தடவை போய் பாத்தியல்னு வச்சுக்கிடுங்க, அது பிறவைக்கு நல்லதே நடக்கும். கைராசியான ஆஸ்பத்திரி பாத்துக்கா. ஆஸ்பத்திரிக்கா? என்னத்துக்கு? இல்லக்கா, உங்க பவிக்கும் உங்க மாப்பிள்ளைக்கும் வேற கல்யாணம் பண்ணி வச்சு 1 வருஷத்துக்கிட்ட ஆகுது. என்னமோ ஒரு நல்ல விஷயம் சொல்லலையே. நல்ல ஆஸ்பத்திரி பாத்துக்கிடுங்க. அங்க போய் குழந்தை கிடைக்கலன்னு சொன்னவே யாரும் கிடையாது. ஒரு தடவை பவியும் பவி வீட்டுக்காரன போயிட்டு வந்தாவன்னா. என்னது? அக்கா. சொல்லு பவி. என மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறையும்? ஆமா பவி, நம்ம ஊருக்கார பிள்ளை கண்டியா நீ. ரொம்ப கட்டப்பட்டு படிக்க வச்சு ரொம்ப கட்டப்பட்டு வளர்த்தாவ. கல்யாண வாழ்க்கையும் சரியில்லாம இருந்து அது பிறவைக்கு இப்பதானே ஒண்ணு சேர்ந்துருக்குதியா. அதான் நாங்க பெத்த பிள்ளை போலதான் நீயே எனக்கு. நான் உங்களுக்கு நீங்க பெத்த பிள்ளை மாதிரியா? ஆமாமா, அதனாலதான் உன் நல்லதுக்காண்டி பேசேன். எங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா கார்த்திக் அப்பா. அத்தா தங்க விலை எவ்வளவு? 15,550 பத்துக்கா. அத்தா கிராமுக்கு கேட்கலாம், 1 பவுனுக்கு சொல்லுங்களேன். 1 பவுனுக்கு 1,24,400மா? சரிதா. அக்கா என்ன பவி சொல்ல. எங்களுக்கு குழந்தை பிறந்தா கார்த்திக் அப்பா. நம்ம சம்பிரதாயப்படி குழந்தை பிறந்த உடனே அப்பா குழந்தைக்கு தங்க செயின் போடுவாவ. கார்த்திக்கு பிறக்க போற குழந்தைக்கு அவரால 1 பவுனுக்கு என்ன 5 பவுனுக்கு கூட ஒரே நாளையில ரெடி பண்ண முடியும். அப்பாவா இருந்து அவருக்கு பிறக்க போற பிள்ளைக்கு அவர் செய்ய வேண்டியது செய்வாரு. அதே போல என்ன பெத்தவியா என் அம்மா அப்பா இருக்காவெல்லாம் அவையெல்லாம் பிள்ளைக்கு 1 சவரன்ல ஏதாவது போடுவாவ. நீங்க வேற என்ன உங்க பிள்ளை மாதிரின்னு சொல்லிட்டியா? பவி நீங்க சும்மா இருங்கம்மா. அந்த அக்காவே அவைய பிள்ளையா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காவ. தங்கம் வேலை யாருக்கிட்டே இருக்கேன், எப்ப வேணாலும் நாங்க நல்ல செய்தி சொல்லலாம். நல்ல செய்தி சொன்ன 10 மாசத்துல பிள்ளை பிறந்துரும். எங்க பிள்ளைக்கு 1 சவரனுக்கு போடுறதுக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க. சாரி, உங்க பேர பிள்ளைக்கு. நானா பவி? நான் உங்க பிள்ளை மாதிரி தானக்கா? ஆமாம்மா, என் பிள்ளை மாதிரி தான். ஏன் அம்மா அப்பா எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு செஞ்சுதான் ஆகணும், செய்வாவ. இப்போ ஆஸ்பத்திரியோட அட்ரஸ் சொல்லுங்கக்கா, நாங்க போய் பாத்துட்டு வந்துறியோம். அது பவி, இப்ப என்ன அவ்வளவு பெரிய வயசா உங்களுக்கு ஆகி போச்சு. கடவுளா பார்த்து கொடுப்பாவ, குடுக்கச்சுல சந்தோஷமா வாங்கிக்கிடணும். இல்லக்கா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துறியோம். அந்த கைராசியான ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு சொல்லுவீங்களா? ஐயோ பவி, கடவுள் குடிக்கிற நேரத்துல நம்ம மனசார வாங்கணும். உங்களுக்கு என்ன அவ்வளவு வயசா ஆச்சு? கிட்டம் நல்லபடியா குழந்தை பிறக்கும், கிடைக்கச்சுல சந்தோஷமா வாங்கிக்கிடலாம். அப்போ இனிமே கேட்கவே மாட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாதமா, சொன்ன குழந்தை பிறக்கும். ஆஸ்பத்திரிக்கு போகாமலே ஆண்டவனை பார்த்து கொடுப்பான். வசந்தி அக்கா, அப்பனா நாங்க புறப்படியோம். சரிம்மா. அக்கா மறக்காம வந்துருங்க, 2 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு வாங்க. அம்மா நீங்களும் வாங்க. சரிம்மா வந்துறியோம். பிரவீன், அந்த அக்கா ஓட விட்டுட்டேன். நான் இங்க ஓட விட்டேன், அதே பிள்ளை மாதிரின்னு சொன்னாவ. அதான் இவ்வளோக்கெல்லாம் இப்படிதான் பதில் கொடுக்கணும். நீ செஞ்சது தப்பே இல்ல, இப்படிதான் பதில் கொடுக்கணும், கேட்டியா? ஏமா போமா, உனக்கு காலேஜ் பஸ் விட்டுட்டு போகுது. எல்லாருமே எனக்கு கொண்டுடதுக்கு நேரம் இல்லாதான் சொன்னேன். காலேஜ் பஸ் பிடிச்சிருவேன் தான், இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சிருக்கேன், சென்னை கிளம்பிட்டேன். என் பிள்ளைக்கு 5 சவரன்ல இல்லடி 10 சவரன்லே போடுவேன். போட்டு கிழிச்சிருவான்.
காலம் இந்த சேசிக்கா போட்ட சத்தத்துல தலை விண்ணு விண்ணுன்னு வலிக்கும். தியா கிட்ட மாத்திரை வாங்கிக்கிட்டு வரதுக்கு சொல்லியிருக்கான். வாங்கிக்கிட்டு வாராளோ என்னமோ. மாமியாருக்காரி உடம்புக்கு முடியாம இருக்கான். என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை அவ கேட்கட்டும். இவெல்லாம் என்ன பொம்பளையா அம்மா? இவிய பைக் சத்தம் போல இருக்கு. ஏக்க எட்டி கொஞ்சம் பாருங்களேன், இவிய வந்துட்டாவலான்னு. ஆமாதியா, அர்ஜுன தம்பி தான் வந்திருக்கு உன்னை கூட்டிகிட்டு போதுக்கு. ஏக்க பைக்ல நிக்காவன். ஆமாதியா, சாப்பிட்டதுக்கு உன்னை கூட்டிகிட்டு போதுக்கு வந்திருக்கேன் போல. 1 மணிக்கு தானே வரதா சொன்னாரு, 12:30 தானே ஆகுது. சரிதியா, நீ போ, நான் இங்க பாத்துக்கிடலாம். சொன்னு பசிச்சிருக்குமா இருக்கான். சரிக்கா, 1 மணி நேரத்துல வந்துறேன். பொறுமையா வாதியா, நான் பாத்துக்கிடலாம். சரிக்கா. என்னமா காணும்? இத போட்டு அடிச்சு கிளிக்கிறதுக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. எப்படியும் பாத்துக்கிட்டு யாராவது வந்து சொல்லுவாவ, உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதுக்காண்டி படம் போட்டுக்கிட்டு நிக்குதியா? படம் இல்லடி, சும்மா. வீட்டுக்கு போயிட்டா வரியா? எஸ். அம்மா எப்படி கண்டுபிடிச்சா? காலமா கார்ல தானே ஹாஸ்பிடல் போனியா? இப்ப பைக்ல வந்திருக்குதியா? அதான் கேட்டேன். கார்ல வந்தா நீ தனி சீட்ல இருப்ப, நான் தனி சீட்ல இருக்கணும். பைக்ல வந்தா கெட்டி பிடிச்சிக்கிட்டு வருவேல, அதான். ஒரு மாதிரி தான் நடந்துக்கிட்டியா? ஏங்க 1 மணிக்கு தானே வரதா சொன்னியா? எனக்கு இங்க என்னமோ கொஞ்சம் வேலை இருக்கு தெரியுமா? 11 மணிக்கு உன்னைய பாக்கணும்னு தோண ஆரம்பிச்சுட்டு அதான் நானே கிளம்பிட்டேன். என் மகாராணி கொஞ்சம் யாத்தியெல்லாம் போலாம், பசிக்குதேன். அர்ஜுன தம்பியும் தியா பாப்பாயும் எப்படி பாக்கச்சலாம்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். போலாமாமா? என்னங்க? என்னங்க? விளையாடாதுங்க அர்ஜுன். ஏங்க நீங்க தானங்க என்னங்கன்னு கூப்பிட்டீங்க? போங்க, நான் கூப்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டு நீங்களே அப்படி கூப்பிட்டச்சலாம். காமெடியா இருக்கேன். சரி, என்ன? போற சமயம் பக்கத்துல எதனா மெடிக்கல் இருந்ததுன்னா அதுல நிறுத்துங்கன்னா கொஞ்சம். மெடிக்கலாம் இந்த பொட்டிக் பக்கத்துல இருக்கலாம். அந்த அண்ணன் ஷட்டரை பாதி பூட்டி போட்டுக்கிட்டு சாட்டத்துக்கு போயிருக்காவன். இனிமே வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அம்மா, மெடிக்கலுக்கு என்னத்துக்கு? ரோஸ் பாட்டிக்கு ஒரே தலைவலியா. பக்கத்து வீட்டு அக்காளு கிட்ட கொடுத்து உங்களுக்கு போன் பண்ணிருக்காவ. நீங்க போன் அடிக்கல போல. ஐயோ அப்படியா, கவனிச்சிருக்க மாட்டேன். அது பிறவைக்கு அந்த அக்கா எனக்கு போன் பண்ணி கொடுத்துருக்காவ. ஒரே தலைவலியா இருக்குமா, மெடிக்கல்ல இருந்து 2 தலைவலி மாத்திரை வாங்கிக்கிட்டு வான்னு சொன்னாவ. போற சமயம் ஏதாவது மெடிக்கல் இருந்ததுன்னா நிறுத்துங்க. சரி தியா, போமா? கடவுளே, அப்படியா? ஆமாக்கா, உண்மைதான். அர்ஜுன், ஏக்கா உங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் நாங்க என்னத்துக்கு? வாமா, சடங்குக்கு நம்ம தான் கூப்பிட்டுட்டேலாம். இனிமே அவிய வருவாவா. வா நம்ம போவோம். ஆமாக்கா, நம்ம போவோம். இந்த பிள்ளை சொன்னது உண்மையாதான் இருக்குமோ? யார பத்தி என்னடி பேசிக்கிட்டு நிக்க? அது அர்ஜுன். ஏய்,